Hope you are doing great. ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு கோடிங் கொஷின் பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், ரிமூவ் அன்பேலன்ஸ்டு பேரந்தசிஸ் அப்படிங்கிற இந்த கொஷினை வந்து நம்ம இன்னைக்கு சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த கொஷின் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? ஸோ கோடிங் நோட்ஸில் கேட்பாங்க. யூஸ்வலாக சில பேர் ஸ்டாக் வச்சு சால்வ் பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து இந்த வீடியோவில் அப்ரோச் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓப்பன் க்ளோஸ் அப்படின்னு ரெண்டு வேரியபிள் வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபார்வர்ட் ட்ராவர்சல் ஒரு தடவை பண்ண போகிறோம், பேக்வேர்ட் ட்ராவர்சல் ஒரு தடவை பண்ண போகிறோம். ஓகேவா? கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்கை வந்து ஃபார்வேர்டு ஒன் டைம், பேக்வேர்டு ஒன் டைம் பண்ணிவிட்டு நம்ம வந்து எப்படி இந்த கொஷினை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி ஒரு அப்ரோச் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இது மாதிரி ஸ்ட்ரிங் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் பார்க்கலாம், இப்போ இங்கே ஒரு ஓப்பனிங் ப்ராக்கெட் இருக்குது, இங்கே ஒரு க்ளோசிங் ப்ராக்கெட் இருக்குது. ஓகேவா? ஸோ இட்ஸ் பேலன்ஸ்ட். அப்புறம் இந்த ஓப்பனிங் ப்ராக்கெட்டுக்கு இங்கே ஒரு க்ளோசிங் ப்ராக்கெட் இருக்குது, பேலன்ஸ்ட். இங்கே ஓப்பனிங் ப்ராக்கெட் இருக்குது, இங்கே க்ளோசிங் ப்ராக்கெட் இருக்குது, பேலன்ஸ்ட். ஓகேவா? ஸோ இது மட்டும் எக்ஸஸாக இருக்குது. இங்கே இந்த ஒரு ஓப்பனிங் ப்ராக்கெட் எக்ஸஸாக இருக்குது. இதை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அவுட்புட் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நீங்கள் இங்கேயும் பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு ஓப்பனிங் ப்ராக்கெட், க்ளோசிங் ப்ராக்கெட் பேலன்ஸ்டாக இருக்குது. ஓகேவா? ஆனால் இந்த ரெண்டும் எக்ஸஸாக இருக்குது. ஸோ நீங்கள் இதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஏபி அப்படின்னு உங்களுக்கு அவுட்புட்டாக பிரிண்ட் ஆகணும். ஓகேவா? ஸோ வந்து இப்போ நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஒரு ஸ்ட்ரிங் பில்டர். நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் பில்டர் அப்படியே ஒன்று அசைன் பண்ணிட்டு, இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நான் ஒரு ஸ்ட்ரிங் பில்டரில் வந்து இப்போ எஸ்பி அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் பில்டர் கிரியேட் பண்ணி நான் வந்து எஸ்ஸை வந்து இதில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸ்டோர் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சே இப்போ இதோட லென்த் வந்து என்னன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் எஸ் வந்து என். ஓகேவா? ஸோ இது வந்து எஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து ஃபார்வர்ட் ட்ராவர்சல் ஒரு தடவை பண்ண போகிறேன். I is equal to 0 to n. ஃபார்வர்ட் ட்ராவர்சலில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, if s dot caret of I ஓப்பனிங் ப்ராக்கெட் இருந்துச்சு அப்படின்னா, ஓப்பனிங் ப்ராக்கெட் இஃப் த கேரக்டர் இஸ் ஓப்பனிங் ப்ராக்கெட் அப்படின்னா நான் ஓப்பனை வந்து ப்ளஸ் ப்ளஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து ஓப்பன் க்ளோஸ் அப்படின்னு ரெண்டு வேரியபிள் நான் இனிஷியலைஸ் பண்ணிப்பேன். ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு 0, க்ளோஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நான் ரெண்டு வேரியபிள்ஸ் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ வந்து இஃப் ஓப்பனிங் ப்ராக்கெட் இஸ் ஃபவுண்ட், நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓப்பன் அப்படிங்கிற வேரியபிளை இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? எல்ஸ் if s dot caret of I, sorry for handwriting. ஸோ இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சரி இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ இங்கே ஓப்பன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம +1 பண்ணுவோம். ஓகேவா? இங்கே ஓப்பன் இருந்துச்சுன்னா நம்ம ஓப்பன் வந்து ++ பண்ணுறதுனால ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு இருக்குமா, இங்கே ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு ஆகிடும், இங்கே ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு ஆகிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ தட் நம்ம மைனஸ் பண்ணுறதுனால என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஒரு ப்ராக்கெட்டுக்கு மேட்சிங் பேர் கிடச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதான் நான் சொல்ல வர்றது. ஓகேவா? ஸோ வந்து ஓப்பன் வந்து 0வாக இருந்துச்சு அப்படின்னா மேட்சிங் பேர் இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? ஓப்பன் வந்து 0வாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராக்கெட்டுக்கு வந்து தட்ஸ் ஆஃப் நோ யூஸ். ஆம் ஐ ரைட்? அப்படி தான் நான் சொல்ல வரேன். ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுவேன், ஓப்பன் வந்து 0ன்னு இருந்துச்சுன்னா செட் கேரட் அப்படின்னு ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ நான் அந்த ப்ராக்கெட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டு நான் வந்து ஸ்டாராக ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். ஓகேவா? அந்த க்ளோஸ் ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிட்டு 1 minute. ஸோ நீங்கள் பார்க்கலாம், சரி அந்த 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 ஐங்கிற இடத்துல ஐ மீன் அந்த க்ளோஸ் ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து என்ன பண்ணுவேன், ஸ்டாரை ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ தட் வி நீட் டு ரிமூவ் த ப்ராக்கெட். ஓகேவா? அந்த ப்ராக்கெட் வந்து நாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஓகேவா? நம்ம எல்ஸ் கண்டிஷனில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓப்பன் மைனஸ் மைனஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஓப்பன் மைனஸ் மைனஸ் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, சே ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் இருந்துச்சு, ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் இருந்துச்சுன்னா, சே இப்போ ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் கண்டுபிடிச்சோடனே சே ஃபர்ஸ்ட் ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு 0 இல்லையா?
ஃபர்ஸ்ட் ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு 0. ஒரு ஓப்பன் பிராக்கெட்டை பார்த்த உடனே நம்ம வந்து ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு பண்ணணும். ஓகேவா? ஒரு க்ளோஸ் பிராக்கெட்டை பார்த்த உடனே நம்ம ஓப்பனா டிக்ரிமெண்ட் பண்றோம். ஸோ தட் இந்த ஓப்பன் பிராக்கெட்டுக்கு இந்த க்ளோஸ் பிராக்கெட் வந்து பேர் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால ஓப்பனா நம்ம வந்து டிக்ரிமெண்ட் பண்றோம். ஸோ தட் ஓப்பன் வில் பி 0. இதான் இதோட தாட் ப்ராசஸ் வந்து இதுதான் பேசிக்கலா. ஓகேவா? நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ எல்ஸ் இஃப் நம்ம வந்து லைக் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஓப்பன் பிராக்கெட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஓப்பன் பிளஸ் பிளஸ் பண்றோம். ஓகேவா? ஓப்பன் பிராக்கெட் இருந்துச்சுன்னா ஓப்பன் பிளஸ் பிளஸ் பண்றோம். க்ளோஸ் பிராக்கெட் இருந்துச்சுன்னா ஓப்பன் மைனஸ் மைனஸ் பண்றோம். இதான் பேசிக்கா. இந்த கண்டிஷன் எதுக்கு அப்படின்னா இதுதான் அந்த அன்வான்டட் பிராக்கெட்ஸ். ஓகேவா? இஃப் ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு 0 நம்ம ஒரு க்ளோஸ் பிராக்கெட்டை பார்க்கும்போதே ஓப்பன் வந்து 0வா இருந்துச்சு அப்படின்னா தட் பிராக்கெட் இஸ் டு பி ரிமூவ்ட். அந்த பிராக்கெட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால எஸ் டாட் செட் கேரட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். இந்த செட் கேரட் ஃபங்க்ஷன்ல வந்து அந்த பிராக்கெட்டுக்கு பதிலாக நம்ம ஒரு ஸ்டாரை ரீப்ளேஸ் பண்றோம். ஓகேவா? இண்டிகேட்டிங் தட் அந்த பிராக்கெட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கறத இண்டிகேட் பண்ணுது. ஓகேவா? ஸோ நான் ஒரு கோடை காமிச்சு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? இதே மாதிரி நம்ம பேக்வேர்ட் பாஸும் பண்ணுவோம். இதே மாதிரி தான் நான் அந்த கோடை காமிச்சு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ நீங்க பார்க்கலாம் இந்த கோடை. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஸ்ட்ரிங் எஸ் அப்படின்னுங்கிறது வந்து இன்புட்டா கொடுக்குறோம். ஓகேவா? நம்ம ஒரு எஸ்பி அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் பில்டர்ல வந்து இந்த ஸ்ட்ரிங்கை நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். ஓகேவா? இதோட காம்ப்ளெக்சிட்டி என்னவா இருக்கும்? பிக் ஓ ஆஃப் என். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இதோட லென்த் வந்து n அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஓகே லென் இஸ் ஈக்குவல் டு ஸ்டார்ட் லென்த். ஓகே ஓப்பன் 0 ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு 0 க்ளோஸ் இஸ் ஈக்குவல் டு 0 நான் சொன்ன மாதிரி 2 வேரியபிள் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இது ஃபார்வர்ட் பாஸ். ஓகேவா? நம்ம வந்து அன்பேலன்ஸ்டு க்ளோசிங் பரான்சிஸை ஃபர்ஸ்ட் மார்க் பண்றோம். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஓப்பன் பிராக்கெட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஓப்பன் பிளஸ் பிளஸ் பண்ணணும். ஓகேவா? சப்போஸ் அப்புறம் க்ளோசிங் பிராக்கெட் வந்துச்சு அப்படின்னா ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா நம்ம வந்து அன்பேலன்ஸ்டு க்ளோசிங் பரான்சிஸ் அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேவா? செட் கேரட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மூலியமா அந்த க்ளோசிங் பரான்சிஸை எடுத்துட்டு நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாரை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? தட்ஸ் த அன்பேலன்ஸ்டு க்ளோசிங் பரான்சிஸ் அப்படிங்கறத மீன் பண்ணணும். எல்ஸ் அப்படின்னா ஓப்பன் மைனஸ் மைனஸ் பண்ணிக்கிறோம். இண்டிகேட்டிங் தட் ஃபார் ஒரு ஓப்பனிங் பரான்சிஸ்க்கு ஒரு க்ளோசிங் பரான்சிஸ் மேட்ச் ஆயிடுச்சு அப்படிங்கறத இண்டிகேட் பண்ணுது. ஓகேவா? ஸோ தட் இட்ஸ் பேலன்ஸ்ட். ஓகேவா? ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த ஃபார்வர்ட் பாஸ் புரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி நம்ம பேக்வர்ட் பாஸ் பண்றோம். ஓகேவா? நம்ம ரிவர்ஸ்ல இருந்து ஐட்ரேட் பண்றோம். ஓகேவா? இப்போ ரிவர்ஸ்ல இருந்து ஐட்ரேட் பண்ணும்போது என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபார் ஈச் க்ளோசிங் பரான்சிஸ் ஒரு ஓப்பனிங் பரான்சிஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேவா? இதுதான் நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் க்ளோசிங் பரான்சிஸ் இருந்துச்சு அப்படின்னா க்ளோஸ் பிளஸ் பிளஸ் அப்படின்னு பண்ணிக்கிறோம். போன இதில் ஓப்பன் பண்ண மாதிரி வேற க்ளோஸ் வேரியபிளை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அடுத்து ஒரு ஓப்பனிங் பரான்சிஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து க்ளோஸ் மைனஸ் மைனஸ் பண்ணணும். ஓகேவா? சப்போஸ் க்ளோஸ் 0வா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த ஓப்பனிங் பரான்சிஸை வந்து ரிமூவ் பண்ற மாதிரி நம்ம இண்டிகேட் பண்ணிக்கணும். அந்த ஓப்பனிங் பரான்சிஸை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம அந்த இடத்துல ஒரு ஸ்டாரை ரீப்ளேஸ் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த கோட் வந்து அண்டர்ஸ்டாண்டபிளா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா? ஸோ நம்ம அடுத்து பார்க்கலாம். அவ்வளோதான். ஸோ நம்ம ஸ்டார் இல்லாத கேரக்டர்ஸை மட்டும் நம்ம வந்து ரிசல்ட்ல அப்பண்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ரிசல்ட்ல அப்பண்ட் பண்ணிட்டு நம்ம அந்த ரிசல்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஹோப்ஃபுல்லி இந்த கோட் வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ தட் அந்த ஸ்டார் நம்ம எந்தெந்த கேரக்டர்ஸ்லாம் ஸ்டாரா அசைன் பண்ணோமோ அதெல்லாமே ரிமூவ் பண்ணணும். கரெக்டா? அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி ரிமைனிங்கை மட்டும் நம்ம ரிசல்ட்ல ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ இந்த கோடை வந்து நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் இஸ் கோயிங் டு பி ஏபி. ஓகேவா? இந்த ரெண்டு அன்பேலன்ஸ்டு பரான்சிஸும் ரிமூவ் ஆயிடும். ஓகேவா? ஸோ இந்த கோடை ட்ரை பண்ணி பாருங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் வேற ஏதாவது கொஸ்டின் போடணும் அப்படின்னாலும் நீங்க சொல்லுங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகேவா? கன்சிடர் சப்ஸ்கிரைபிங்.